இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். வாவ்! சிறியவனை புழுதியில் இருந்த டஸ்ட்ல, அழுக்குல, குப்பையில் இருக்கிறவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை எங்க வைக்கிறாரா? உயரமான இடத்துல. எங்க? பிரபுக்களோட, ராஜாக்களோட அவர் உட்கார வைக்கிறவர். அன்பான பிள்ளைகளே, உலகம் இனத்தோட தான் இனம் சேரும். பணக்காரனோட சேருவான், ஏழையோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கடவுள் எப்படி தெரியுமா? கீழே இருக்கிறவங்களை மேல தூக்கணும்னு நினைக்கிறவர். தனக்கு ஈக்குவலா தாம் பக்கத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவர். அவர் உங்களுடைய தராதரத்தையும், உங்களுடைய படிப்பையும், பட்டத்தையும், பணத்தையும் வச்சு உங்களை எடை போடுறவர் இல்லை. அவருக்கு எல்லாருமே சமம். அவர் என்ன செய்ய போறாருன்னா, வாழ்க்கையில நிறைய இழந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள், வசதிகளை இல்லாதவங்களை கீழே இருந்து தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். குப்பையிலிருந்து தூக்க போறாருங்க. தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கை இப்படியே இருக்காதுங்க. என்னைக்கும் நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. கடவுள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வர போகிறார். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பிரபுக்களோட உட்கார வைப்பார். நான் ஒரு தேசத்துக்கு போயிருந்த போது அந்த தம்பி என்கிட்ட சொன்னாரு, அண்ணே நான் சரியா படிக்கலண்ணே, 10th ஃபெயில் ஆயிட்டேன். எங்க அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நான் +2 முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது கடவுள்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணேன். அப்போ கடவுள் சொன்னாரு, நீ வெளி தேசத்துக்கு போவ, நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொன்னாரு. நானும் அதை நம்பினேன். ஒரு சின்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணினேன். அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் இங்கே அமெரிக்காவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு திடீர்னு வந்துச்சு. நான் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களோட நான் உட்காந்து இந்த கம்பெனியை நிர்வகிக்கிறேன்னு. தகுதி இல்லாதவன் நான். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படித்தவங்களாம் என்னை விட கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன், இந்த லேட்டஸ்ட் மாடல் பெரிய காரை ஓட்டுறேன்னு. தகுதியே கிடையாது. குப்பையில் இருந்தேன்னு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் அழுதுருக்கிறேன்னு. இங்கே ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரோட்டில் விற்கிற சுண்டலை வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னை கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க, என்னை ஆசீர்வதிக்கிறாங்க. நான் பெரிய பெரிய கவர்னர்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எதையுமே பேக்ரவுண்டே பார்க்க மாட்டாருங்க. அவருக்கு தேவை உங்கள் அட்டென்ஷன் தான். நீங்கள் அவருக்கு வேணும். உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, யார் வந்தாலும் சரி, தடை வந்தாலும் சரி, பிசாசு தடுத்தாலும், உலகத்தில் இருக்கிற எந்த கொம்பன், எந்த மனுஷன் வந்தாலும் சரி, உங்களை தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ண போறேன். உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன். கெட் ரெடி ஃபார் அ பிரேக் த்ரூ. உங்க வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, வேலையில, குடும்பத்துல, சொந்தக்காரங்க மத்தியில தலை குனிஞ்சு நின்னது. இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. இப்ப கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்ய போறார். குப்பையிலிருந்து எடுத்து உயர் இடங்கள்ல உட்கார வைக்க போறார். இந்த நாள் உங்கள் உயர்வின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். விசுவாசத்தோட இருங்க. கண்டிப்பா கர்த்தர் மேல உயர்த்துவார். God bless you. Have a wonderful day.